அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பார்கவி, கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸ், கோயம்புத்தூர். மென்டல் ஹெல்த் திஸ் நீட்ஸ் கன்சர்ன் அண்ட் அட்ரெஸல். நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் பற்றி ஓரளவுக்காவது பேசுகிறோம். எல்லாரும் அட்லீஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் இம்பேர்டாக இருந்தால் போய் செக் பண்ணிக்கணும், டாக்டரை பார்க்கணும்னு யோசிக்கிறோம். அட் த சேம் டைம் மென்டல் ஹெல்த் ஒரு பேர்ன் அவுட் வரும்போது நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன்றோம். அதை பற்றி வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்குறோம். நமக்கு ஏதோ ஒரு மென்டல் டிப்ரெஷன் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, டாக்டர் கிட்ட போனால் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களா, வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொன்னால் அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்களான்ற ஒரு தயக்கம் இருக்குது. எப்படி நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த், நம்ம உடல் ஆரோக்கியம் எப்படி முக்கியமோ, நம்ம மென்டல் ஹெல்த் அதாவது மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். A healthy mind will only lead on to a healthy body, or a healthy body only houses a healthy mind. ஸோ இப்போ ஏன் இந்த மென்டல் ஹெல்த் இந்த லாஸ்ட் டிகேட்ல ரொம்ப அதிகமாக பேசுகிறோம், நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இதை பற்றி இவ்வளோ பேசினது இல்லையே அப்படின்னு பார்த்தா, எப்படிலாம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நல்ல ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரெஸ் ஆகுதோ, நமக்கு தேவை இல்லாத அன்வான்ட் இன்ஃபர்மேஷனும் நம்ம உள்ளங்கையிலே வந்து விழுந்துருது. ரொம்ப லாங் ஒர்க்கிங் ஹார்ஸ், மற்றவங்க கிட்டேருந்து நம்மளை ஐசோலேட் பண்ணிக்கிறோம் சோஷியலாக, எல்லாமே மொபைல்லேயே நம்ம என்டர்டெயின்மெண்ட் தேடுறோம். இதெல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு உள்ளாயிடும். அண்ட் நம்ம ஸ்லீப் ஹைஜீனே மாறிடுது. ரொம்ப லேட்டாக தூங்குறோம், தூங்கியும் ரொம்ப நேரம் மொபைலே பார்த்துட்டு இருக்கோம், இல்லை அது கான்ஸ்டண்ட்டாக ஆனில் இருக்குது, அந்த ரேடியேஷன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. காலையில் எழுந்துக்கிறதும் ரொம்ப லேட் ஆகிடுது. இது எல்லாத்தினாலையும் நம்ம ஒரு விஷியஸ் சைக்கிள், ஒரு சுழலில் உழண்டுறோம். எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு சொல்கிறோமோ அதே தான் நம்ம மன ஆரோக்கியத்துக்கு. ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் ஆகுது நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல நம்ம வாக்கிங் போனோம். நம்ம ஒரு கேட்ஜெட் ஃப்ரீ டைமை நம்ம டெய்லி இதுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்குள்ளே செட் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ முதல்ல நம்ம இதை ப்ரிவெண்ட் பண்ணி நம்ம மென்டல் ஆரோக்கியத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஒரு வேளை ஏதாவது சூழ்நிலைகள்னால, சில சமயம் பர்சனல், ப்ரொஃபஷனல் அண்ட் சில சமயம் காரண காரியம் இல்லாமையே கூட நம்ம ஒரு மன அழுத்தம், மன சோர்வு, மனப்பிறழ்வுக்கு உள்ளாகலாம். ஸோ அப்படி ஏதாவது இருந்தால் அதை ஒரு டேபுவாக நினைக்காம, ஐயோ நம்மளை ஏதாவது நினச்சிருவாங்களோன்னு நினைக்காம, டெஃபினட்டாக அவங்க மருத்துவரை ஆலோசனை செய்யணும். அண்ட் தகுந்தபடி அவங்க உங்களை சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணால் யோசிக்கவே வேண்டாம். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே ஹெல்தி மென்டலி ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கலி.